நயினா நாகேந்திரன் அவர்கள், அமித்ஷா அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அண்ணாமலை அவர்கள் இப்படின்னு சொல்லி இந்த என்டிஏ கூட்டணி என்ன செய்ய போகிறது என்கிற முக்கியமான மீட்டிங். அதில் 39% அதிகமான ஓட்டுக்களை வாங்கி கண்டிப்பாக என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் இங்கே மிகப்பெரிய கூட்டணி ஆட்சியை அமைக்கும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் சொல்கிறாங்க. அடுத்தபடியாக அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் எல்லாருமே உழைக்க வேண்டிய தருணம் இது. 8 மாதங்கள் கடுமையாக உழைத்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முதல் முறையாக கூறியிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலை அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட சலசலப்பு எல்லாமே நமக்கு தெரியும். அந்த சலசலப்பை மீறி எங்களுடைய கட்சி அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயிப்பது தான் சிறந்தது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதற்காக நாம் பாடுபடுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ அண்ணாமலை அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அடுத்ததாக ஸ்டாலின் அவர்களை அங்கிள் ஸ்டாலின் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. இதை பார்க்கக்கூடிய தாவேகாவை சார்ந்தவங்க இனிமேல் எல்லாருமே அங்கிள் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது ஒரு பெரிய அசிங்கம் தானே. எனக்கும், அதாவது பாஜகவுக்கும் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய திமுகவுக்கும் ஏகப்பட்ட கொள்கை முரண்பாடுகள் இருக்குது. ஆனாலும் ஒரு தலைவரை, அதுவும் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரை இப்படி அங்கிள் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லியிருந்தா நாளைக்கு உங்களை விஜய் அவர்களை என்ன பூமர் விஜய் அப்படின்னு சொன்னால் அவங்களால அக்செப்ட் பண்ண முடியுமா இப்படிங்கிற கேள்வி எல்லாமே இன்று கேட்கப்பட்டது.